ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட தான் உங்களை வீடியோவில் நான் மீட் பண்ண வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா டாம்ஸோட ஆர்ட் கிட். டாம்ஸில் வந்து இப்போ நிறைய கிட் வந்து லான்ச் பண்ணிகிட்டே வராங்க. பட் நான் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ஆர்ட் கிட் தான். இதோட ப்ரைஸ் வந்து 150 ருபீஸ். நான் வந்து எனக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா 135 ருபீஸ்க்கு எனக்கு கிடச்சிது. இதை வந்து நான் மாஹிக்காக தான் வாங்கினேன். பட் வாங்குறப்ப வந்து எனக்கு இதை ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா எதுவுமே இல்லை. பட் இது வாங்கி ஓப்பன் பண்ணி இதில் உள்ள என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் தான் வந்து நான் டிசைட் பண்ணேன் கண்டிப்பாக இதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு. ரீசன் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. பட் உள்ளே கொடுத்துருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களுமே வாங்கினாலும். முக்கியமாக வந்து நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ குழந்தைங்களோட பர்த்டேக்கு ரிட்டன் கிஃப்டாக வந்து என்ன கொடுக்குறதுன்னு தெரியாமல் உங்களுக்கு தோணும். ஒரு அஃபோர்டபுளாகவும் இருக்கணும், மற்றவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரியும் இருக்கணும்னு தோணும். இல்லை கிட்ஸுக்காகவே நீங்கள் ஏதாவது கிஃப்ட் பண்ணுறதா இருந்தால் கூட பரவாயில்ல. கிட்ஸுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் தாராளமாக யோசிக்கவே வேணாம். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இது உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இது வந்து அன்பாக்சிங் வீடியோ கிடையாது. நான் முன்னவே சொன்ன மாதிரி எனக்கு வீடியோ எடுக்கிற ஐடியா இல்லை. ஸோ நான் மாஹிக்கிட்ட எல்லாமே ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன். ஜஸ்ட் உங்களுக்காக இப்போ நான் திரும்ப வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா வந்து டாம்ஸோட வந்து ஆயில் பேஸ்டல்ஸ் கலர்ஸ். இதுவுமே வந்து க்ரையான் தான். பட் ஆயில் பேஸ்டல்ஸ்னால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பேக்ரவுண்ட்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் நல்லா மெர்ஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கலர்ஸ் எல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு பெயிண்டிங் பற்றி தெரியாது. ஏதோ லைட்டாக பண்ணுவோம், அவ்வளோதான். அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டூலும் கொடுத்துருப்பாங்க, ஸ்க்ராப்பிங் டூல். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா வேக்ஸ் க்ரையான்ஸ் தான். இது நார்மலாக நம்ம வந்து கிட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு 10 ருபீஸ் வாங்கி சேம் அந்த க்ரையான் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பிக்மெண்டடாக இருக்குது, நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து நார்மல் கலர் பென்சில்ஸ் தான் நம்ம கிட்ஸுக்கெலாம் வாங்கி கொடுப்போம். இதில் என்ன ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்னரும் ஒரு எக்ஸ்டெண்டரும் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த எக்ஸ்டெண்டர் வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா இப்போ குழந்தைங்க வந்து இந்த பென்சில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, அது கொஞ்சம் குட்டியாகிடுச்சுன்னா அவங்க ஹோல்ட் பண்ணி கலர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து இந்த ஹோல்டரை வந்து நீங்கள் பேக் சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்க கலர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் வந்து சில குழந்தைங்களுக்கு இந்த பென்சிலோட சைஸே வந்து அவங்க ரொம்ப குட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க, எழுத மாட்டேன், வரைய மாட்டேன், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்க கிட்ஸுக்கு வந்து இந்த பேக் சைடில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியாக ஹோல்ட் பண்ணி வரைகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அடுத்ததாக உள்ளது பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் க்ரையான்ஸ் தான். பிளாஸ்டிக் க்ரையான்ஸ் வந்து நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை வந்து நம்ம ஷார்ப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இரைஸும் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கலர் பண்ணிவிட்டு இதை நம்ம இரைஸும் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு எனக்கு நான் இன்னும் செக் பண்ணல. பட் இது கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐட்டம் கூடமும் வந்து இங்கே ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க பாருங்கள். இது கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கூட வந்து ஒரு ஷார்ப்னர் கொடுத்துருக்காங்க, இன்னொரு இரேசருமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து 12 ஷேட்ஸ் இருக்குது. முக்கியமாக இதில் நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ஷேட் வந்து இதில் கிடைக்காட்டாலும் ஒரு ஷேட் வந்து ஆயில் பேஸ்டல்ஸ்லேயோ இல்லை நார்மல் கலர் பென்சில்ஸ்லேயோ வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ நீங்கள் நிறைய ட்ராயிங்லாம் டிஃப்ரெண்ட் கலர்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகும். இப்போ அடுத்ததாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேசிக்கான கிட் தான். குட்டியாக ஒரு ஸ்கேல், ஒரு பென்சில், ஒரு ஷார்ப்பனர், ஒரு இரேசர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணுறதுக்கு வந்து ஒரு பேசிக்கான நீட் தான். தென் அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா தான் வந்து கலர் பென்ஸ், ஸ்கெட்ச் பென்ஸ். இது எல்லாமே நமக்கு நல்லா தெரியும், நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்கோம் தானே. ஸோ இதை பற்றி அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. அவுட்லைன் போடுறதுக்குலாம் வந்து நல்லாயிருக்கும், நல்லா ஈஸியாக இருக்கும் கலர்ஃபுல்லாக. தென் அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இரேசர் பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக ஒரு கேஸோடு கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாஹிக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்தோன்னே தூக்கிட்டாங்க. இல்லை நான் வீடியோ எடுத்துகிட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வாங்கியிருக்கேன், வீடியோ எடுத்துகிட்டு கொடுக்கணும். தென் அடுத்த ஐட்டம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பென்சில்ஸ், க்ரையான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்களே, இதெல்லாம் வச்சு நாங்கள் எதில் ட்ரா பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்குமே ஒரு ஆன்சர் இருக்குது. அவங்க பார்த்திங்கன்னா அழகாக வந்து கலர் பண்ணுறதுக்குனே பார்த்திங்கன்னா ஒரு நோட்டுமே கொடுத்துட்டாங்க. குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ வந்து நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. தென் குவாலிட்டியுமே எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் யோசிக்கவே வேணாம், ட்ரா பண்ணுறதுக்கு தாராளமாக இதை வச்சு சூப்பராக கூட பண்ணலாம். நான் சூப்பர் மார்க்கெட்டில் தானே வாங்கினேன். பட் இது மோஸ்ட்லி எல்லா ஷாப்ஸ்லேயும், ஸ்டேஷ்னரியில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். கிடைக்காட்டாலும் வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் நிறையா வேணும்னா மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.